எக்ஸாம்ஸ் டெய்லி டெக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் கேஸ்டிங். ஸோ நமக்கு சேனலில் கேஸ்டிங்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ கேஸ்டிங்கில் என்னென்ன பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட பேசிக்ஸ் பார்த்தவங்க லைவ்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கேஸ்டிங்கோட பேசிக்ஸ் பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட வீடியோ தனியாக போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கேஸ்டிங்கோட பேசிக்ஸ் தனியாக போட்டிருக்கோம். ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, லைவ்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. லைவ்ல முடிஞ்சிருச்சு, ஸோ லைவ்ல அவைலபிளாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் தான் என்னது, ஒரு மோல்டு செய்கிறதுக்கான ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மோல்டு செய்கிறதுக்கு தேவையானது பேட்டர்ன் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னது பார்த்தோம், பேட்டர்ன் மேக்கிங் எப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பேட்டர்ன் மேக் பண்ணும்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பேட்டர்ன் அலவன்சஸ் பார்த்தோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன், என்னென்ன டைப்லலாம் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ என்னென்ன டைப்ஸ்லாம் பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்லைடில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம், ஓகேவா? ஸோ ஒரே ஸ்லைடில் எல்லாமே இருக்குது, பாருங்கள். ஸோ சிங்கிள் பீஸ் பேட்டர்ன், ஸோ ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்கிறது ரொம்ப சிம்பிளான நார்மல் எக்ஸாம்பிள் தான், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணோம்னா செங்கல் தான். ஸோ ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும், அதுதான் வந்து என்னது, சிங்கிள் பீஸ் பேட்டர்ன். அடுத்து டூ பீஸ் பேட்டர்ன். ஸோ ரெண்டு பீஸ் இருக்கும், ஸோ ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ ஆக்சில் சிம்மெட்ரிக், ஓகேங்களா? அதாவது அச்சு ஆக்சிஸ் சிம்மெட்ரிக்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, சிம்மெட்ரிக்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சிஸ் சிம்மெட்ரிக்னா ஒரே மாதிரி இருக்கும், இந்த பக்கம் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும் இருக்கும், ஓகேங்களா? அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிஸ் சிம்மெட்ரிக் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள், ஒரு டம்பிள்ஸ் இருக்குல்ல, ஸோ டம்பிள்ஸ்லாம் என்னது டூ பீஸ் பேட்டர்னை செய்வாங்க, ஒரே பேட்டர்னாக செய்ய முடியாது, அதனால டூ பீஸ் பேட்டர்னை செய்வாங்க. ஸோ இது வந்து டபுள் பின்னுபாங்க. ஸோ இந்த பின்னு மாதிரி இருக்கும், அந்த பின் என்ன பண்ணிக்குவாங்க, ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ ஜாயின் பண்ணி அதை செய்வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டி பீஸ் பேட்டர்ன். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் பார்க்கும்போதே நம்ம சொல்லியிருந்துருப்போம், ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா இந்த கோப்பு ட்ராகு ரெண்டு பாக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி பீஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது, 1 2 3 3 ஜாப் இருக்குது. ஸோ 3 ஜாப் இருக்கிறனால என்ன பண்ணுறோம், அதை 3ல் வைப்போம், கோப்பு சீக்கு ட்ராகு 3 பாக்ஸில் வரும். இது வந்து என்னது மல்டி பீஸ் பேட்டர்ன், சரிங்களா? ஸோ இது என்னது மல்டி பீஸ் பேட்டர்ன். ஸோ அடுத்து ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மல்டி பீஸ் பேட்டர்னை செய்யலாம். ஸோ ஒரு குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடத்தை மல்டி பீஸ் பேட்டர்னை செய்ய முடியாது. ஜஸ்ட்டு குடம் மாதிரி இருக்கிற ஒரு கப்பு, ஒருவேளை குடம் வந்து ஹாலோவாக இல்லாமல் சாலிடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மல்டி பீஸ் பேட்டர்னில் செய்யலாம். இந்த ஆன்வீல்லாம் இருக்குல்ல, ஆன்வீல்லாம் மல்டி பீஸ் பேட்டர்லாம் செய்யலாம், ஓகேங்களா? ஸோ அந்த இது ஒரு ஆன்வீல் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆன்வீலை மல்டி பீஸ் பேட்டர்லாம் செய்யலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து இருக்கிறது லூஸ் பீஸ் பேட்டர்ன். ஸோ லூஸ் பீஸ் பேட்டர்ன்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு தேவையானதை கட்டு எடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த இது மட்டும் தனியாக ஒரு லூஸ் பீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இது இருக்குல்ல, நம்மளுடைய ஸ்டூல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பலகை இருக்குல்ல, அந்த பலகையில் சின்ன அந்த ஒரு இடத்துல மட்டும் நமக்கு ஒரு குரூவ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அது வைப்போம். ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு குரூவ் மாதிரி இருக்கும், அந்த குரூவ் வச்சு அதில் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அந்த என்னது லூஸ் பீஸ் பேட்டர்ன். ஸோ இந்த பீஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம், தேவையில்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறது லூஸ் பீஸ் பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ கோப் அண்ட் ட்ராக், ஸோ இது வந்து அதே மாதிரி தான், கோப் ட்ராக்ஸ் ட்ராக் பாக்ஸ் இருக்குல்ல, அது மேலே வைக்கிற பேட்டர்னை தான் சொல்கிறாங்க. 2 டைப் ஆஃப் இருக்க மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்வீப் பேட்டர்ன். ஸோ ஸ்வீப் பேட்டர்ன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், சிலிண்டர் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்வீப் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்வீப் மட்டும் பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்வீப் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மோல்டை ஃபுல்லாக அது எடுத்துட்டு நமக்கு தேவையான கேவிட்டியை அதை உருவாக்கிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிலிண்டர் மாதிரி இருக்குது, இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்வீப்பை வைப்பாங்க. ஸோ உள்ளே வச்சு அந்த பர்டிகுலர் ஷேப் மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் ஒரே ஒரு மட்டும் கிராஸ் செக்ஷன் மட்டும் தான் செய்வாங்க, சின்ன ஒரு கிராஸ் செக்ஷன் மட்டும் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக சுற்றுவாங்க. ஸோ நம்ம மிக்சிலலாம் வந்து அந்த இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கத்தி மாதிரி இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரொட்டேட் பண்ணுவோம் சுற்றி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சைடில் ஒட்டி இருக்கிறத பூரா ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்வீப் மாதிரி இருக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா ஓரத்தில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அது ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கும், அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு என்ன பண்ணிடும், நமக்கு தேவையான
கேவிட்டியை உருவாக்கிடும். அதுதான் என்னது ஸ்வீப் பேட்டர்ன். ஓகேங்களா? அடுத்து ஷெல் பேட்டர்ன். ஸோ ஷெல் பேட்டர்ன் அப்படின்னா இந்த 2 பீஸ் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த 2 பீஸ் மாதிரியே தான் அதில் வந்து ஒரு ஷெல் மாதிரி ஒரு எக் கூட மாதிரி செய்யணும், ஹாலோவை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷெல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இது ஷெல் பேட்டர்ன். ஸோ லாஸ்ட் ஸ்கெலிட்டன் பேட்டர்ன். ஸோ ஸ்கெலிட்டன்னா தெரியும், எலும்புக்கூடு. ஸோ அந்த மாதிரி எலும்புக்கூடு மாதிரி இருக்கும் ஸ்கெலிட்டனு. ஸோ இந்த ஸ்கெலிட்டனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று இருக்கும். ஸோ அது தேவையானதை மட்டும் நம்ம கழட்டி மாற்றி வச்சுக்கலாம். எந்த இடத்துல எது வேணுமோ அதை மாற்றி வச்சுட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ஸ்கெலிட்டன் பேட்டர்ன். ஸோ ஸ்கெலிட்டன்னா நமக்கு தெரியும் எலும்புக்கூடு, அந்த மாதிரி அந்த ஃப்ரேம் மட்டும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த மாற்றி சூஸ் பண்ணி நம்ம மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெலிட்டனாக வந்து ஜாப் செஞ்சுக்கலாம். அடுத்து செக்மெண்டல் பேட்டர்ன். அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ரொட்டேட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அது வந்து செக்மெண்டல் பேட்டர்ன். ஓகேங்களா? செக்மெண்ட்டாக இருக்கும் தனித்தனியாக, அதை வச்சு பண்ணுறது. ஸோ அடுத்து ஃபாலோ போர்டு. ஸோ ஃபாலோ போர்டுனா இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு போர்டு மேலே வச்சுருவாங்க, வச்சுட்டு அந்த அச்சை அப்படியே கொண்டு வந்து வச்சுருவாங்க. வச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இது மாதிரி உருவாயிரும், கேவிட்டி உருவாயிரும். ஸோ அதை எடுத்து கேஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஃபாலோ பேர்டு. ஸோ மேட்ச் பிளேட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த தான் அதே தான், சேம் தான் வரைகிறேன். இப்படி இருக்கும், இந்த பரமபத கட்டெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும், க்ளோஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது மேட்ச் பிளேட் பேட்டர்ன். அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி செஞ்சுட்டு அகைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதை வந்து அப்படியே ஒரே மாதிரி பெருசாக இருக்கிறது புக்கு மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு புக்கு மாதிரி நாலா பக்கமும் இருக்குது அப்படின்னா அதை வச்சு இதை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கேட்டட் பேட்டர்ன். கேட் கட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த இதில் கேட்டாக கட் பண்ணி செய்கிற பேட்டர்ன். ஸோ இது எல்லாமே வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன். ஸோ இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிடுங்க. நன்றி, வணக்கம்.